எப்படி இருந்தது அப்படின்னா படத்துக்கு இது பரவாயில்ல ப்ரோ. ஆனா இதுதான் படம், படம் நல்லா இருக்கும் வந்து பாருங்க, குடும்பங்கள் கொண்டாடும் விழா அப்படிலாம் சொன்னாங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பாசிட்டிவா தான் கொடுப்பானுங்க. ஏன்னா எல்லாம் அவங்க ஆளுங்க தான். இங்க பாருங்க எப்படி கத்தின்னு வராங்க பாருங்க. ஒரு தலை படம், ஒரு தளபதி படம் வந்தா எப்படி தளபதின்னு கத்தின்னு வருவாங்களோ அந்த மாதிரி வருது. நீங்க சொல்லுங்க, இதை ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? இல்ல இல்ல. இந்த மாதிரி தான் என்ன ஒத்துக்க சொன்னாங்க உள்ள. நான் வந்து படத்துல இப்படி தேட்டர்ல உட்காந்துருக்கேன், சுத்தி இருக்கவங்க எல்லாம் கை தட்டுறாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. ஆனா எனக்கு படமே கனெக்ட் ஆகல. ஓகே, படம் வந்து நம்ம அடிக்கிற அளவு மோசமான படம் அப்படிலாம் இல்ல. டைரக்டர் பெஸ்ட் பண்ணியிருக்காரு, ட்விஸ்ட் டர்ன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஆனா இது சூப்பர் படம், இதுதான் படம் அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சூப்பர் ஸ்டார்லாம் சொல்றாங்க. சரி, நம்ம வந்து ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த இந்த நடிச்சுட்டு அதெல்லாம் ஓகே. வரவங்க எல்லாம் அவர் சூப்பர் ஸ்டார்னா அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு அவர் பண்ண நடிப்புக்கும் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கும் என்ன இது? நடிக்கிறது ஓகே ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை வந்து டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு என்னன்னா, இந்த டைரக்டரே முடிஞ்ச அளவுக்கு இவரோட பெஸ்ட் கொண்டு வந்துட்டா, இதுக்கப்புறம் இவர் வேற டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது திருப்பி இவர் வந்து ஒரு நெகட்டிவா ஏதாச்சும் இதா ஆயிட போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல, ட்ரோல் மெட்டீரியல் ரொம்ப கம்மி. அதுதான் நம்ம டைரக்டருக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா போன படத்துல அவர் திரும்பினா ஒரு ட்ரால் மெட்டீரியல், இப்படி நின்னா ஒரு மீம் மெட்டீரியல், அவர் வாயை திறந்தாலே அது ஒரு டெம்ப்ளேட்டாவே மாத்திட்டாங்க. பட் இந்த படத்துல உங்களுக்கு டெம்ப்ளேட்லாம் இருக்காது. பட் ஓரளவுக்கு அவர் வந்து இன்னுமே அந்த ஆக்டிங் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அவர் அதான் இன்னும் ஒரு 4-5 படம் போகணும். அந்த 4-5 படம் போய் அவர் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து இல்ல அடி வாங்குறாருன்னா அடி வாங்கி நின்னதுக்கு அப்புறம் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வரும். புதுசா தானே வராரு, ஏஜும் ஆயிடுச்சு இல்ல. மொத்தத்துல படம் ஓகேவா இருக்கு. ஆனா எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்களே முடிவு பண்ணிடுங்க. சம ப்ரோ, உண்மையிலே லெஜெண்டுங்கிற லெஜெண்டாவே மாறிட்டாரு இந்த படத்தோட. அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு எனக்கு. மேலாம் ஒரு அந்த ட்விஸ்ட் எல்லாம் ட்ரெயின் ட்விஸ்ட், ஓ மை காட். இப்படி சீட்டோட எட்ஜ்ல வந்து உட்காந்துட்டே ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி அவ்வளவு இதுவாயிருச்சு. ஐயோ, எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. ஆக்சுவலி நான் ஒரு 90% எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா போர் அடிக்காம இருக்கும், நல்லா இருக்கும், சில்லா இருக்கும்னு பார்த்தேன். ஓ மை காட், 200% மச்சா படம் செம்மையா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. ட்ராமாட்டிக் சேஞ்ச். ஏன்னா போன படத்துல ட்ரோல் பண்ணதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் வராரு, பெருசா எதுவும் இது கிடையாது. பட் இந்த டைம் கம்பேக் கொடுத்தாரு பாருங்க, செம்ம. எப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். உண்மையிலே இன்னைக்கு வந்து லெஜெண்டா போயிட்டாரு அவர். இங்க இருந்து இங்க போயிட்டாரு இப்போ. செம்ம ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு சார். படம் சூப்பரா இருக்கு, நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். லெஜெண்ட்ஸா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காரு. நம்மளோட டைலாக் எல்லாமே, ஸ்டண்ட் சீக்வன்ஸு, லுக்கு எல்லாமே பக்கவா இருக்குது. ஒரு தெரி படம், நம்ம ஜெயலலிதா படம், விக்ரம்க்கு நம்ம கமல் சார் படம், அந்த அந்த லெவல்ல இந்த படமும் ஒரு நல்ல கிளாஸா மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். குட் என்டர்டைன்மெண்ட் படம் வந்து போன டைம் மாதிரிலாம் கொஞ்சம் கிஞ்சாலாம் இல்லை. இந்த டைம் வந்து இதை மாசாவே பண்ணிருக்காங்க. இந்த ஓவர் ட்விஸ்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாதிரிலாம் இல்லை, மாசா பண்ணியிருந்தாங்க. இந்த வீக்கெண்ட்ல வந்து இதை ஃபேமிலியா வந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் தான். இதை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், இதோ ஜென்சிக்கும் யூஸ் ஆகும். ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி தான். போன டைம் மாதிரிலாம் இல்லை, இந்த டைம் வந்து இதோ செவிஜா வச்சிருக்காரு. அந்த விஜய்னு சொல்லலாம், அந்த தளபதி அந்த ரேஞ்சுக்கு பண்ணிருக்காரு. படத்துல ட்விஸ்ட் இல்ல ப்ரோ, ட்விஸ்ட் தான் ப்ரோ படமே. பிஜிஎம்லாம் சத்தியமான லாஸ்ட்ல எண்டிங்ல போட்டு சரவணன் சொல்லி அவர் நேம் மென்ஷன் பண்ணி அந்த பிஜிஎம் ஒண்ணு போட்டாங்க பாருங்க, முருகன் பிஜிஎம். சத்தியமா சொல்லலாம், மிரட்டி விட்டாங்க. அதுவும் ரோகிணி லைட்டிங் தான் மஜாவே. அங்க சும்மா அந்த பர்பிள் கலர் லைட் ஒரு சீனுக்கு போட்டு மிரட்டி விட்டு அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் வேற லெவல்னா. அதுவும் லாஸ்ட்ல வில்லனை சுடும்போது அந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொன்னாரு. ஆனா படம் வந்துட்டு ட்ரெய்லர் பாக்குறப்ப இந்த ஒரு சரியான எக்ஸ்பெக்டேஷன் தான். படம் ட்ரெய்லர் பாக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர ஒரு இந்த படமும் லெஜெண்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா ட்ரெய்லர் பார்த்த பிறகு இந்த இது வரணும்னு சொல்லிச்சு. இப்ப படத்தை பாக்குறோம், ஃபுல் பிளாஸ்ட்னா ஒரு சீனும் சும்மா செதுக்கி வச்சிருக்காரு. துரை செந்தில் சார்னா அந்த கருடன் மூவி எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா கொண்டு போனாரோ அந்த அளவுக்கு இருக்குண்ணா. படத்துல ட்விஸ்ட்னா ட்விஸ்ட், அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு சீன்லயும் ட்விஸ்ட் இருக்குதுண்ணா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் எப்படி நடக்குது, அது எப்படிலாம் ஒரு படத்தை கொண்டு போறாரு எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காரு. அப்பா சென்டிமெண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு இதுல நினைச்சிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இல்ல, எல்லா இடத்துலயும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லவ் ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரு சிட்டிசனா ஒருத்தர் எப்படி காப்பாத்துறாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்கண்ணா. வேற லெவல் மூவி, சும்மா வேற லெவல். நான் லெஜெண்ட் மூவி மாதிரிலாம் இந்த மூவி இல்ல, சும்மா சரியான கம்பேக், வேற லெவல். மிரட்டி விட்டாரு புச்சி. அதாவது நடிகர் தனுஷ் இருக்கிறார்ல, அண்ணன் ஆரம்ப காலகட்டத்துல அவரை மோசமா விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மூஞ்சலாமடா நடிக்குது அப்படின்லாம் சொன்னாங்க.
ஆனா தன்னை அப்படியே மாத்தி மெருகேற்றி இன்னைக்கு வேற லெவல்ல வந்துட்டாரு. அந்த மாதிரி தான் நான் வந்து லெஜெண்ட் அண்ணாச்சி அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாக்குறேன். அந்த அளவுக்கு வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ரஜினி சாரும் விஜய் சாரும் அஜித் சாரும் ஒரு மாஸ் சம்பவம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு உண்மையா தரமா. போன படத்துல ரொம்ப ட்ரோல் பண்ணிருந்தாங்க அவர் எல்லாமே ஆக்டிங். இந்த படம் அது எப்படி இருக்கு? இந்த படத்துல எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு தன்னை மட்டும் கிடையாது, ஒரு பியர்ட் வைக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், தன்னோட பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும், அது மட்டும் அவர் கரெக்ட் பண்ணல. ஒரு ஸ்கிரீன் பிளேவா, ஒரு சினிமாட்டோகிராஃபியா, ஒரு ஸ்கிரிப்டா, ஒரு படத்துல வரக்கூடிய காஸ்டிங்ஸா இருக்கட்டும், படத்தோட அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் படத்தை. அவ்வளோ அத்தனை அம்சங்கள் இருக்கு. நான் ஒரு மைனஸா பாக்குறது என்னன்னா, படத்துல வந்து கொஞ்சம் காமெடிக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் பண்ணிருக்கலாமே, காமெடி பற்றாக்குறை. மத்தபடி வேற ஒரு நல்ல படம். ஷாம் சார் போலீஸ் கேட்டப்லாம் புத்தா பின்னி எடுத்துருவார்ல, அததான் இதுலயும் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அதை தாண்டி ஆண்ட்ரியா மேடமா இருக்கட்டும், எல்லாருமே வராங்க. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருக்கிறாங்க ஒரு படத்தை. எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாம நீட்டா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம், ஒரு ஜென்யூனான ஒரு இதுவா சொல்லலாம். படம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது படத்துல. அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட் ட்விஸ்ட் தாங்க. லீடர்னு பேர் வச்சதோட ட்விஸ்ட்னு வைங்க படத்துக்கு. அவ்வளோ ட்விஸ்ட். நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிஜமா நான் ஒரு லெஜெண்ட் பார்த்துட்டு இவருக்கு நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். அப்புறம் நிஜமா அன்எக்ஸ்பெக்டடு. அவரோட படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பா தெரியல. அப்புறம் அந்த கடைசியா வந்து அவங்களோட அது நான் அப்படியே ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும். நான் பார்த்த இதுதான் சொன்னா நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? பழைய படத்துக்கு இது எப்படி இருக்கு? பழைய படத்துக்கும் இதுக்கும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஐயோ, அதுல ட்ரோல் மெட்டீரியல்லாம் நிறைய இதுல கண்டிப்பா நல்லா. அடுத்த படம் தான் இன்னும் பயங்கரமா போனாங்க. அப்பா பொண்ணு பாசம் ஃபைட் சீன்ல அதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ நான் அன்எக்ஸ்பெக்டட், நான் பண்ணவே இல்லை. நான் வந்து இவரை கலாய்க்க தான் போறோம், நம்ம வந்து சிரிச்சுட்டு போலான்னு வச்சு வந்தேன், தூங்க தான் போறோம்னு பார்த்தா எனக்கு இன்னும் அடுத்து நடக்க போகுதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒன்றும் தெரியாது, இப்படி அடுத்து என்ன பண்ண போறாரு, அவர் என்ன பண்றாருன்றது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் போக தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இன்னும் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ரோல்லாம் அவ்வளோவா இல்லை, ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஃபேமிலியா நல்லா பார்க்கலாம். நீங்க யார வேணா பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்தது. எல்லா லெவலும் நல்லா இருக்கு. லாஸ்ட் சீன் பக்கா. அவர் ஆக்டிங் சூப்பரா இருந்தது இந்த தடவை. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இப்போக்கும் சூப்பர். அப்பா ஒய்ஃப் பிஜிஎம் கூட சூப்பர். லாஸ்ட் சீன் நாங்க எதிர்பார்க்காத அளவு ட்விஸ்ட். படம் சூப்பரா இருக்கு. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட், நல்ல கதை, வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம். நல்லா நடிச்சிருக்காரு. ட்ரோல் பண்றதுக்குலாம் இல்ல, இந்த கதை வந்து அவருக்கு நல்ல சூட்டபிளா தான் இருக்கு. எல்லாமே இருக்குது. எல்லா படத்துலயும் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும், ஆனா இதுல ரொம்ப ரொமான்டிக் கிடையாது. ஒரு நல்ல ஒரு லவ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம். மத்த படத்தை விட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தான் கையும் காலும் வச்சானே, என்னாட்டம் பாடு பாடு மச்சானே. இப்பவும் சொல்லுறேன், எப்பவும் சொல்லுறேன், எப்பவும் நான் ஒரு உத்தம புத்திரனா, ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்துல தான் அடிச்சதுல, அடுத்தவன கெடுத்ததுல, பொழப்ப நம்பி உழைச்சிருக்கிற இந்த உண்மையான ஊருக்குள்ள அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஷன்ல அவரு உழைச்சி இன்னைக்கு பேஷன்ல வந்து மக்களுக்காக நடிக்க வந்திருக்காரு. 2வது படமே முத்தை திருவத்தைக்கொரு முருகன் பாட்டரோட என்ட்ரி ஆகி இந்த படத்தையும் சிறப்பா நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. மேலும் மேலும் நிறைய படம் எடுக்கணும். 24 கிராஃப்ட் வாழணும், நடிகர்கள் வாழணும். அவரோட பணங்கள் எப்படி மக்களிடையே சம்பாதிச்சாரோ, மக்களை சந்தோஷப்படுத்தி அந்த பணத்தை அவரே வாங்கி அவரே மறுபடியும் ரொட்டேட் பண்ணணும். உண்மையான ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், வயசு பிள்ளைங்களுக்கு அவரு மிகப்பெரிய ஒரு லீடர் தான். அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஜிப்ரனோட மியூசிக் சூப்பரு. துரை செந்தில்குமார் கருடனா எடுத்து அதையும் வெற்றி பெற்று லீடராகவும் வெற்றி பெற்றிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர்.